ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய்ஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு பேசிக் நெக்லைன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்காக ஒரு டெய்லர் வந்து நமக்கு மார்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நெக்லைன் வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுவோம், அதுவும் கேன்வா ஆப் யூஸ் பண்ணின்னு தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு இதில் பண்ணுற ஒர்க்கெல்லாம் நீங்கள் அதில் வந்து போஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டவுட்ஸும் கேட்கலாம். ஸோ இந்த நெக்லைன் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், கீழேயும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், சைடில் மட்டும் கர்வ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கேன்வா ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதும் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கேன்வாஸ் ரெடி பண்ணியிருப்போம். நெக்குக்கு வந்து என்ன கேன்வாஸ் ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி செக்குல் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் போன வீடியோவில். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டவுட் எதுவுமே வராமல் கிளியராக புரியும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நான் வந்துட்டு கேலரி கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் இல்லாமல் கூட ஒர்க் பண்ணலாம். இப்போதைக்கு உங்களுக்கு புரியணுன்றக்காக நான் வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு நார்மல் நெக் இருக்கிற மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை எந்த அளவுக்கு நல்லா ஜூம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஜூம் பண்ணி வந்து வச்சுக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ஒரு செக்குடு பாக்ஸும் ஒரு இன்ச்சு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாக ஜூம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக ஜூம் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வித்தும் கிடைக்கும், அதே மாதிரி ஹைட்டும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் செட் பண்ணிவிட்டு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து கம்மி பண்ணிக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட பிக்சர் வந்து ரொம்ப விசிபிளாக தெரிஞ்சு அப்படின்னா நமக்கு ஒர்க் பண்ணும்போது கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ நான் டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணதுக்கப்புறம் அதை லாக் பண்ணி வச்சுக்க போகிறேன். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கனாலே லாக் சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு இமேஜ் வந்து மூவாகவே ஆகாது. அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே எனக்கு ஒரு 7 இன்ச் பாக்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. வித்து வந்து 7 கிடச்சிருக்கு. ஹைட்டு வந்து எனக்கு 10 கிடச்சிருக்கு. வித்து வந்து எனக்கு 7 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி மேக் பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம கீழே பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எலமெண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் வந்துட்டு லைனை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் லைன் எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்ஸில் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஷேப்ஸில் வர்ற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம அந்த லைனை வந்து கேர்வாக வந்து வளைச்சிக்க முடியும். நீங்கள் கிராஃபிக்ஸில் இருக்கக்கூடிய லைன் எடுத்தீங்க அப்படின்னா கேர்வ்டாக பண்ண முடியாது. இப்போ நான் வந்து அந்த லைனை வந்து கொஞ்சம் வித்து அதிகமாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அந்த லைன் பார்க்குறதுக்கு ரொம்ப லீனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் அதனால் 10ல் வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த இமேஜில் இருக்கிற மாதிரியே நம்ம செட் பண்ணி வைக்க போகணும். அதுக்காக நான் மேலே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராஸாக வந்திருக்கு. ஏன்னா அந்த பெண்டு வர்ற இடத்துல கொஞ்சம் எப்பயுமே நம்ம அளவு வெட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வெட்டுவாங்க. ஸோ வெட்டினதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் கீழே வந்து உள்ளே தள்ளின மாதிரி வரும். ஸோ அதுக்காக நம்ம அதே ஷேப்பில் இருக்கிற மாதிரி லைன் வந்து எடுத்துக்க போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் லைனை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த கர்வ் அந்த ஸ்ட்ரெயிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கர்வ்டுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது லைட்டாக நமக்கு வளைஞ்சு கிடைக்கும். இதில் வந்து 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டுமே நம்ம எந்த ஷேப்க்கு வேணாலும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நல்லா எந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லைன் கரெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 3 டாட்டை நானும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கரெக்டான கர்வ் வந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம குரூப் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இந்த மேலே இருக்க லைனையும் கீழே இருக்க கர்வையும் நம்ம குரூப் பண்ணணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு செலக்ட் மல்டிபிள் கொடுத்துருக்கேன். செலக்ட் மல்டிபிள் கொடுத்துட்டு அந்த லைனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு செலக்ட் வந்து 2 இது நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி காட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம குரூப்புன்ற ஆப்ஷன் வந்து மேலேயே அந்த செலக்ட் மல்டிபிளுக்கு மேலேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா குரூப் பண்ணிடும்.
இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ப்ளஸ் கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு கீழேயே வந்து சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் இல்லை அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா அதை அப்படியே நம்ம இந்த சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட 2 எலமெண்ட்ஸ் வந்து குரூப் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து ஃப்ளிப் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை அன்குரூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அன்குரூப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த கர்வ் மட்டும் ஃப்ளிப் பண்ணி இந்த சைடு எடுத்துக்க போகிறோம். நம்ம ஃப்ளிப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் சென்டரில் இருக்கக்கூடிய டாட்டை இந்த சைடு இழுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சைடு மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ நம்ம அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணியே நமக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம பிக்சர் ஜூம் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இப்போ ஒரு எலமெண்ட்லேருந்து இன்னொரு எலமெண்ட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படின்னா நல்லா ஜூம் பண்ணிகிட்டே ஒர்க் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக அதில் ஃபிட் ஆகும். இப்போ நான் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த லைனோட இது கர்வ் வந்துட்டு அப்படியே கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் கனெக்ட் பண்ணி வந்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே லைனை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்பையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதுக்காக நான் லைனை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னது பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து வைக்க போகிறோம். அதுக்கு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அந்த லைனை மூவ் பண்ணி கொண்டு போனீங்கனாலே நமக்கு வந்து எந்த அளவுக்கு கிராப் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக நமக்கு பர்ஃபெக்டாக அதில் ஃபிட்டிங்கில் உட்காந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இமேஜ் வந்து தேவையில்லை. நம்ம அன்லாக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு கைட்லைட்ஸுமே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம் எப்படி வந்து ஒர்க் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு கைட்லைன்ஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக நம்ம பிக்சரில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே நமக்கு நெக்லைன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, கரெக்டாக வந்திருக்கா இல்லை ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னா நீங்கள் வந்து குரூப்பில் வந்து கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் போஸ்ட்டை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு குரூப்பில் வந்து எனக்கு சென்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி குரூப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கழுத்தை வந்து எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அந்த நெக்லைன் வந்துட்டு நம்ம மூவ் பண்ணும்போது கரெக்டாக எல்லாமே சேர்ந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ அதுக்காக நான் குரூப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நேம் வந்து அதில் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்பரன்சியை வந்து கம்மி பண்ணிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட நெக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் நம்ம நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி நெக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் ப்ராஜெக்டை சென்ட் பண்ணி டவுட் ஏதாவது இருந்தால் கேட்டுக்காங்க. ஸோ அவ்வளோதான். யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.